தற்போதைய மிக முக்கிய செய்தி, புதிய கல்விக் கொள்கையை ஏற்கும் வரை நிதி கிடையாது என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால் மட்டும்தான் தமிழ்நாட்டிற்கு நிதி வழங்கப்படும் என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். தற்போதைய மிக முக்கிய செய்தி, தமிழக அரசு பல்வேறு புகார்களை மத்திய அரசை நோக்கி வினவியிருக்கும் நிலையில் குறிப்பாக கல்வி திட்டம் தொடர்பான பல்வேறு நிதி தனக்கு வரவில்லை என்று தமிழ்நாடு மற்றும் தமிழக ஆட்சியாளர்கள் கூறிக்கொண்டிருக்கும் இந்த நிலையில் புதிய கல்விக் கொள்கையை ஏற்கும் வரை நிதி கிடையாது என திட்டவட்டமாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் கீதன் தரும் விரிவான விளக்கங்களை கேட்கலாம். புதிய கல்விக் கொள்கையை ஏற்க வேண்டும், ஏற்றால்தான் தமிழ்நாட்டுக்கு காசு பணம் நிதி, இல்லாவிட்டால் கிடையாது என்று சொல்லியிருக்கிறார் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான். உங்கள் விளக்கம். வணக்கம். குறிப்பாக தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே இந்த கல்வி சார்ந்த விஷயங்களில் தொடர்ந்து இந்த மோதல் போக்கு என்பது நீடித்து வருகின்றது. குறிப்பாக 2020ஆம் ஆண்டு புதிய கல்விக் கொள்கையை மத்திய அரசு அமல்படுத்திய கொண்டு வந்த அந்த காலகட்டம் தொடங்கி தற்போது வரை மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் அதே போல ஆளுநருக்கும் தமிழக அரசுக்கும் என இந்த மோதல் போக்கு தொடர்ந்து வருகின்றது. இந்த நிலையில்தான் இந்த சமக்கர சிக்ஷா திட்டத்திற்கான நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை. குறிப்பாக இந்த PM ஸ்ரீஸ் எனப்படும் அந்த திட்டத்தில் சேர்ந்தால்தான் அந்த நிதி வழங்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தமிழக அரசுக்கு அந்த நிதி கிடைக்கவில்லை. தொடர்ந்து தமிழக அரசு மத்திய அரசு மீது இந்த நிதியை வழங்காமல் காலம் தாழ்த்தி வரக்கூடியதாக குற்றம் சாட்டி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது மிக முக்கியமாக கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஒரு நீண்ட விளக்கத்தை அளித்திருக்கின்றார். அதில் ஏற்கனவே இந்த PM ஸ்ரீ ஸ்கூல் திட்டத்தை பொறுத்தவரை தமிழக அரசு ஏற்பதாக தெரிவித்தது. ஆனால் அதன் பிறகு அவர்கள் அரசியல் லாபங்களுக்காக தற்போது அதை ஏற்க மறுப்பதாக தெரிவித்து வருகின்றார்கள். இதெல்லாம் தமிழக மக்களுக்கான நலத்திட்டங்கள் சார்ந்த ஒரு ஆட்சியாளர்களின் அந்த முடிவாக தெரியவில்லை. அவர்கள் ஒரு உள்நோக்கத்தோடு அரசியல் சார்ந்த சுயலாபத்திற்காக இது போன்று அவர்கள் செய்வதாக குற்றம் சாட்டியிருக்கின்றார். மேலும் அரசியலமைப்பின்படி மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கையை நாடு முழுவதும் கொண்டு வருகின்றது. அனைத்து மாநிலங்களும் அதை ஏற்கின்றன. ஆனால் தமிழகம் மட்டும் அதை ஏற்க மறுத்து வரும் நிலையில் அரசியலமைப்பே தமிழக அரசு தானா, தமிழக ஆட்சியாளர்கள் தானா என்கின்ற அந்த ஒரு கேள்வியையும் அவர் முன்வைத்திருக்கின்றார். அதே போல புதிய கல்விக் கொள்கையை பொறுத்தவரை 3 மொழிகளை கற்க வேண்டும் என்று, குறிப்பாக தாய்மொழி கல்விக்கு மிக முக்கியத்துவம் அளிக்கக்கூடியதாக புதிய கல்விக் கொள்கை இருக்கின்றது. மொழிக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக தமிழக ஆட்சியாளர்கள் கருதுகின்றார்கள். அப்படி என்றால் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் அளிக்கும் புதிய கல்விக் கொள்கையை அவர்கள் ஏன் ஏற்க மறுக்கின்றார்கள் என்று கேள்வி முன்வைத்திருக்கின்றார். அதே போல மாணவர்கள் எந்த மொழிகளை வேண்டுமானாலும் அவர்கள் இந்திய மொழிகளை கற்பதற்கான சுதந்திரம் இருக்கின்றது. அதை தமிழக ஆட்சியாளர்கள் ஏன் தடுக்கின்றார்கள்? அப்படி என்றால் அந்த மாணவர்கள் நலனில் அவர்கள் அக்கறை இல்லை என்கின்ற அந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். எனவே சட்டத்திற்குட்பட்டு புதிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. எனவே அனைத்து மாநிலம் ஏற்கக்கூடிய நிலையில் தமிழக அரசும் ஆட்சியாளர்களும் இதை ஏற்க வேண்டும். அப்படி என்றால்தான் மத்திய அரசு மாநிலங்களுக்கு வழங்கக்கூடிய அந்த சலுகைகளை வழங்கும் என்பது தற்பொழுது மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த நீண்டதொரு பதிவின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. எனவே தமிழக அரசு உடனடியாக இந்த விவகாரத்தில் ஒரு முடிவை எடுத்தால் மட்டுமே இனி வரக்கூடிய காலங்களில் மத்திய அரசிடமிருந்து கிடைக்க வேண்டிய அந்த நிதி என்பது கிடைக்கும். எனவே பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மத்திய கல்வி அமைச்சர் வைத்திருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளுக்கு விரைவில் தமிழக அரசு சார்பிலும் உரிய விளக்கம் அளிக்கப்படும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். நிச்சயம். விரிவான தகவலுக்கும் விரைவான உங்கள் தகவலுக்கும் நன்றி கீதன்.